friends, welcome back to my channel Modern Tamilchi. எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா இருக்கீங்க அப்படினு நம்புறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. என்னக்கா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஊருக்கு போலையா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஊருக்கு போறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் கிடைக்கல. ஏன்னா நம்மளுக்கு இங்க வந்து கொஞ்சம் வேலை அதிகம் இருக்கு. அந்த வேலையும் பார்க்கணும் இல்லையா? பிசினஸ்னு வந்ததுக்கு அப்புறமா லீவ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் கரெக்ட்டா இந்த டைம்னு பார்த்து ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். ஈவினிங் போல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆயில் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் கொஞ்சமாக வந்து பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவுமே லைட்டாக சேர்க்காம உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா அப்பப்போ பரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிரும். இதில் இன்னும் இந்த மசாலா எல்லாமே சேர்த்து தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு எதுவுமே வைக்கல, ஏன்னா ஊருக்கு போகிறதுனால வெஜிடபிள்ஸும் எதுவுமே சரியாக வாங்கலை. லெமன் மட்டும் இருந்தது. ஸோ அதை வச்சு லெமன் ரைஸ் பண்ணிட்டேன். நம்மால் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது ரைஸ் ஊற வச்சுட்டேன். லஞ்ச் ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரைஸ் ஊற வச்சதுக்கப்புறமா சொல்கிறாங்க லாஸ்ட் ஒர்க்கிங் டே, இன்னைக்கு ஸ்கூல் பார்ட்டி லஞ்ச் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம சும்மா விடுவோமா, லஞ்ச் ரெடி பண்ணதை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஊருக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போய்க்கலாம், ட்ராவல் பண்ணுறப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜில் 2 மாங்காய் வேறு இருந்தது. ஸோ ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே பழுத்துருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சடி பண்ணி பாதியை வந்து அப்போவே சாப்பிட்டுட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். காலையிலேருந்து செம்ம வேலை. ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே வந்து வீடை ஒரு சைடு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம எப்பயும் போல் வீடியோவும் ஷூட் பண்ணணும், பிஸ்னஸ் ஒர்க்கும் பார்க்கணும். எல்லா வேலையும் பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தா கிச்சனில் வந்து பார்த்தா எல்லாமே அப்படி அப்படியே இருந்தது, சீசனிங் பண்ணாமல் இருந்தது. ஊருக்கு போகிறோம் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே சீசனிங் பண்ணி வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். அப்போ தான் நம்ம ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வர்றப்போ எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இதை பார்க்கும்போது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இவ்வளோ பரபரப்பான வேலையில் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் ஹேண்ட்பேக் என்னோட ஷோல்டர்லேயே தான் தொங்கிட்டு இருந்தது. ஆக்சுவலாக எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் தான் கிச்சன் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ க்ளீன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன். மார்னிங் ஒரு 11 o'clock போல் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையும் வந்து ஒரு ஈவினிங் போல் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ரிஷன் குட்டி என்னோட மேக்கப் பவுச்சில் இருக்கிற லிப்ஸ்டிக்லாம் எடுத்து அவனும் நல்லா வண்ணம் தீட்டி வச்சிருக்கான். ரீசெண்டாக ஷாப்பிங் போனப்போ கிராஃப்டில் என்ன ட்ரெஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஆக்சுவலாக வந்து அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் வந்து நான் எடுக்கல, இந்த ட்ரெஸ் தான் நான் எடுத்திருந்தேன். அதாவது ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2000 சம்திங் இருந்தது. அவங்க கடையில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மாடல் எடுத்து போட்டு பாருங்கள், சைஸ் ஓகே அப்படின்னா வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. நமக்கு பட்ஜெட் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நைட் ட்ரெஸ் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல்க்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் போய் டவுன் ஹால் ரோட்டில் அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ், அதாவது ஃபங்க்ஷன் டைமில் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து 600 சம்திங் தான். வீட்டிலேருந்து கிளம்பவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு வழியாக நத்தம் வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. சரி இந்த டைமில் கண்டினியூவாக வண்டி ஓட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஸ்டாப் பண்ணி தான் ஓட்டினோம். ஆனாலும் நத்தம் கிட்ட வந்தோடனே ரொம்ப லேட் நைட் ஆகிட்டதுனால ஒரு ரெஃப்ரெஷிங்காக டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். நெல்லை கருப்பட்டு காஃபி இருக்கு இல்லையா, அங்கேயே ஹஸ்பண்ட் வந்து ஒரு டீயும் எனக்கு வந்து லெமன் டீயும் வந்து சாப்பிட்டோம். அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த நைட் வந்து ஒரு 1 o'clock அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் 7 o'clock வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எழுந்ததே வந்து ஒரு 6:30 சம்திங் தான் இருக்கும். உடனே எல்லாருமே கிளம்பியாச்சு. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ஒரு 8 o'clock போல் போகலாம் அப்படின்ற மாதிரி. அம்மா காலையில் டீ மட்டும் போட்டு கொடுத்தாங்க எல்லாருக்கும். குட்டீஸ்க்கு வந்து பால் காய்ச்சி கொடுத்தாங்க. ஸோ அங்கேயே வந்து டீ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தங்கச்சி பொண்ணு நக்ஷுக்குட்டியை வந்து ஒரு டைமும் நான் பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் வந்து அவகிட்ட தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மெச்சூரிட்டியாக இருக்கான். ஃபோனில் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சோடனே பயங்கரமாக போஸ் கொடுக்குறா. பார்க்குறதுக்கு பாருங்கள் அவ்வளோ ஸ்டைலிஷாக நின்றுட்டுருக்கான். ட்ரெஸ்ஸும் அவளுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பொன் குழந்தைங்கனாலே அழகு தானே, டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்குறது இந்த ஏஜில் தான் நம்ம பார்க்க முடியும். ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துட்டு தங்கச்சி போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் ஆன்லைன் லிங்க் கொடுங்கலாம் கேட்டிருந்தீங்க. இது வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்கினது தான். ஸோ அதனால் லிங்க் ப்ரொவைட் பண்ண முடியல. நைட் தூங்குனதே லேட்டு தான் அப்படிங்கிறதுனால மார்னிங் டைம் எழுந்திருக்கவே முடியல. பட் நாங்கள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அம்மா தங்கச்சி எல்லாருமே ரெடியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் எங்களையும் எழுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறமா நானுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு வீட்டில் டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் எல்லாருமே.
நம்ம ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. அதனால எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்போடா இந்த ஃபங்க்ஷன் போகலாம், எல்லாரும் மீட் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதனால மிஸ் பண்ணாமல் எப்படியும் வந்துடணும்னு தான் நம்ம ஒன் டே ட்ராவலாக இருந்தாலுமே வந்தாச்சு. அங்கேருந்து பெரியம்மா பொண்ணுங்க, பசங்க, அக்கா, தங்கச்சி எல்லாருமே இந்த டைமில் தான் வந்து ஜாலியாக பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்க முடியும். ஃபங்க்ஷனுக்கு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் திரிஷன் குட்டியோட மொட்டை எடுக்கிற ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம வீட்டில் மொட்டை எடுக்கிற ஃபங்க்ஷன் அவ்வளோ சிறப்பாக நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அழகர் ஆற்றுல இறங்குற அந்த ஆற்றுல வச்சு தான் வந்து மொட்டை எடுப்போம். அவ்வளோ ரஷ்ஷில் வந்து எல்லா சொந்த பந்தங்களையும் கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து மொட்டை எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமானது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து சிம்பிளாக தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். காது குத்துற ஃபங்க்ஷன் மட்டும் ஃப்யூச்சரில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்குது. அப்புறம் பார்க்கலாம் அதெல்லாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னோட தம்பி பசங்களுக்கு காது குத்து ஃபங்க்ஷன். அதாவது என்னோட பெரியம்மாவோட பையன், அவனோட பையனுக்கு பசங்களுக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன் நடக்குது. மார்னிங் மண்டபத்துக்கு குட்டி மண்டபம் தான். அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடியாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் ஜாலியாக உட்காந்து அரட்டை அடிச்சிருந்தோம். குட்டீஸ்லாம் ஒரு சைடு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெயில், சரியான வெயில், தாங்கவே முடியலை. பயங்கர வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் ஐஸ் வாட்டர் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பார்த்தா அந்த கடையில் வந்து ஐஸ் வாட்டரை தவிர்த்து மற்ற எல்லாமே இருந்தது. ஜூஸ் ஐட்டம்ஸ் தான் இருந்தது. வேறு வழியே இல்லை, சில்லுன்னு இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு வந்தோம். அதுலேயும் சஷுவை கையில் பிடிக்கவே முடியாது. எங்கள் அக்கா மாமா கிட்ட போய் உட்காந்துக்குவான். ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டான் அப்படின்னா அடுத்து வரவே மாட்டான். சரி, நானும் இங்கே வர்றப்ப தான் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்னு விட்டுறது. வீட்டில் நான் ஒருத்தி மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஹஸ்பண்டும் ஒர்க்குக்கு போயிடுவாங்க இல்லையா. குழந்தைங்க 2 பேருமே வந்து நம்மளே தான் நச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் ஃபோனில் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கணும், இன்னொரு பக்கம் குட்டியை தூக்கி வச்சுட்டு இருக்கணும். இப்படியே போகிறனால ஒரு சில நேரங்களில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஊருக்கு வரோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நம்மளால் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். காது குத்துறதுக்கு அந்த தாய்மாமன் சீர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் வெயில், பயங்கரமான வெயில். அந்த 11 to 12 வெயிலில் தான் எடுத்துகிட்டு வந்தது. செம்ம வெயிலாக இருந்தது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டுக்கடலை, அரிசி, சீனி எல்லாம் இருந்ததா, அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நடந்து வந்தோம். வெயில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சுட்டு எரிச்சிருச்சு பயங்கரமாக. காது குத்துற ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறமா லஞ்ச் தான். செகண்ட் பந்தியிலே உக்காந்தாச்சு. ஏன்னா முக்கியமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்தது. அதனால சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, சிக்கன் 65, ரசம், மோர், அப்புறம் வாழைப்பழம், ஸ்வீட்டுக்கு வந்து பொங்கல் இருந்தது. இதெல்லாம் தான் இருந்தது. சாப்பிட்டு முடித்த உடனே என்னோட ஃப்ரெண்டு வீடு இங்கே தான் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் வீடு இருக்குது. ஸோ அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நானும் அவ்வளோ. ஸோ அவளை ஒரு வீட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நேராக அம்மா வீட்டுக்கு வந்து அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டில் டீ கூட சாப்பிடல, ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடல. நேராக திண்டுக்கல் வந்துட்டோம். இங்கே வந்து தான் டீ, டின்னர்லாம் சாப்பிட்டது. சஷு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும் போதே வேறு இமேஜினேஷனோட வந்தது. இங்கே லீவில் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். பட் நாங்கள் 1 day தான் ஸ்டே பண்ண போகிறோம்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனோம். சும்மா சொல்கிறோன்னு நினச்சிட்டான் போல். அம்மா வீட்டில் வந்து எல்லாருக்கும் பாய் சொல்லும் போதே அழுதுகிட்டே தான் வந்தான். பாப்பா இருக்கா, சித்தி இருக்கா, எல்லாருக்கூடையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். பட் வேறு வழி இல்லை, நம்மளுக்கும் இங்கே ஒர்க் அதிகம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். வர வர அழுக எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நம்மளாம் லீவ் விட்டோம் அப்படின்னா லீவ் விட்ட உடனே ஊருக்கு போயிடுவோம். பட் இந்த பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து வைக்கல, என்ன பண்ணுறது.
பண்ணுறது? அம்மா வந்து தனியாக வந்து கடை வச்சுருக்காங்க. அவங்க கடையில் வேலையும் பார்க்கணும், பசங்களை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களோட இந்த வயசு வரைக்கும் அவங்க வந்து வேலை பார்த்து உழைச்சிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பசங்களையும் விட்டுட்டு வந்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால நாங்கள் கூட்டிகிட்டே வந்துட்டேன். திண்டுக்கல்ல வந்து நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் 8 o'clock போல் கிளம்பிட்டோம். ஆல்ரெடி பசங்க ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டச்சத்திரம் தாண்டி ஒரு பைபாஸில் ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நான் மசால் தோசை தான் வாங்கி சாப்பிட்டேன். ஹஸ்பண்டும் சஷுவும் மட்டும் பூரி வாங்கி சாப்பிட்டாங்க. டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. திண்டுக்கல் டு ஒட்டச்சத்திரம் பைபாஸ் ரோட் மேலே தான் இருக்குது பரணி டிலைட்ஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, குட்டீஸ் சாப்பிட்ற மாதிரியும் இருந்தது. இந்த வழியாக யாராவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புனது தான். அங்கே பார்த்தீங்கன்னா வெயில், மதுரையில் தான் சரியான வெயில் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு அந்த வெயில் சுத்தமாக தெரியல. ஒரு மாதிரி நல்ல மூடமாக தான் இருந்தது. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வண்டியை நிறுத்தினமே ஒழிய எங்கேயுமே வண்டியை நிறுத்தவே இல்லை. நேராக கோயம்புத்தூரில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் போய் நிறுத்திட்டு கொஞ்சம் க்ராசரிஸ், அதாவது வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறப்போ மதியம் வந்து ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும் போது ரீச் ஆகிட்டோம். காலையில் 11:30க்கு வந்ததுக்கப்புறமா பார்சல்ஸ் டிஸ்பேச் பண்ணுற வேலை இருந்தது. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக வந்து ஈவினிங் போல் தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நைட் டின்னருக்கு இட்லி தோசை மாவு எதுவுமே இல்லை. அதனால் சோயா சாங்ஸ் வச்சு ஒரு ரெசிபி ஹஸ்பண்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தயிர், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்திருக்காங்க. அப்புறம் கேஷ்யூஸ் ஒரு 10, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில், கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த தயிர் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு, வேக வச்சுருக்க சோயா சங்க்ஸ் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக ரவுண்டாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக வெங்காயம் சேர்க்குறமே டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். பட் சூப்பராக இருந்தது. ஃபைனலாக வந்து இந்த வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கரம் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வேக விட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி, கசூரி மேத்தி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து நாங்கள் தக்காளி சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். பட் இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே வந்து நம்ம ஒயிட் சன்னா இருக்கு இல்லையா, அது வச்சும் கூட ட்ரை பண்ணலாம். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்கின் நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு. அங்கே வெயிலில் சுற்றுனது, ட்ராவல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் பார்க்கும் போதே தெரியும். ஸோ தலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி நல்லா கொண்டை கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஃபேஸில் நல்லா நம்மளோட க்ளோ ட்ராப் சீரம் போட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு பதிலாக 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா மசாஜ் கொடுத்தேன். மெயினாக இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ராவல் டைமில் போயிட்டு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் இந்த சீரம் போட்டதுக்கப்புறமா. ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன், அப்புறம் ஏஜ் ஆன மாதிரி ரிங்கிள்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட ரிமூவ் ஆகி ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக பிரைட்னஸாக இருக்கும். நம்ம ப்ராடக்ட்டில் இப்போ ஹாட் செல்லிங் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து இந்த க்ளோ ட்ராப் சீரம் தான். நிறைய பேர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இதோட ஹானஸ்ட் ஃபீட்பேக் ரிவ்யூஸ்லாம் கேட்டிருக்கீங்க. அப்கமிங் வீடியோஸில் நிறைய ஷேர் பண்ணுறேன். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா த்ரிஷன் குட்டி தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு. அகைன் ஒரு 9 மணிக்கே திரும்பவும் தூக்கம் வந்துருச்சு. பார்க்கும் போதே தெரிஞ்சது பாவம் ரொம்ப டயர்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவனே பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து அவனாக போற்றி லிவிங் ரூமில் படுத்திருந்தான். நாமளுமே பிஸ்னஸ் ஒர்க்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு மற்ற எல்லா ஒர்க்கும், குக்கிங் ஒர்க்கையும் சீக்கிரம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு.
அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலையில் வெயிலுக்கு போயிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட் இருந்த மாதிரி இருந்தது. அதனால சரி ஹேர் பேக் போட்டுடலாம் ஒரே இதா அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு ஹேர் பேக் தான் போட போகிறேன். ஸோ நம்மளோட ஹேர் பேக்கே வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். ஷஷு ஹஸ்பண்ட்க்கெலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர், அரிசி கழுவின தண்ணி ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம தலையில் டாப் டு பாட்டம் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கிற வேண்டியது தான். நார்மலாக வெந்தயம் ஊற வச்சு அப்படி இல்லைன்னா ஆலோவேரா தலைக்கு போட்டோம் அப்படின்னாலே ஹேர் நல்லா குளிர்ச்சியாக நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ஸோ நம்மளோட ஹேர் பேக்கில் ஒரு 13 இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். வெந்தயம், பச்சைப்பயிறு, பாதாம், அப்புறம் ஆலோவேரா, இது மாதிரி ஒரு 13 இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு செடி எடுத்துக்கலாம், அதோட வேர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா தான் இலையிலேருந்து அதோட கொடி வரைக்கும் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி தான் நம்ம தலைக்கு ஹேர் பேக் போடுறதும். வாரத்தில் ஏதாவது ஒரு ஹேர் பேக் போட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். முடியோட வேர்க்காலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது இன்க்ரீடியன்ட் நிறையா அப்படின்னும் போது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அப்படியே கிடைக்கும். ஸ்கேல்ப் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, பூச்சி வெட்டு, புளி வெட்டு, ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், அப்புறம் முடி பாதியிலே கட் ஆகுது, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும். ஃபேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா குளியல் பொடியை ஃபேஸ் பேக்காக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா என்னோட ஹேரும் சரி ஸ்கின்னும் சரி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பார்க்கறதுக்கே. அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.